ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அஷ்விகா பியூசல்ஸ். இன்னைக்கு இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதா நல்லது. நாம என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா, ஸோ டிஸ்பிளேல பார்த்தாலே தெரியும், சூப்பர் கலெக்ஷன். செக்குடு பார்டர்லெஸ் saree, சாஃப்ட் சில்க் saree வித் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் தென் செக்குடு வித் புட்டாஸ் இருக்கு. ஸோ saree பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ saree பார்க்கலாம் நம்ம இப்போ. பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ். நீங்கள் டிஸ்பிளேல நல்லா பார்த்தாவே உங்களுக்கு கான்செப்ட் என்னங்கிறது புரிஞ்சிருக்கும். என்ன பண்ணியிருக்கோம், பாடியில் ஃபுல்லாக செக்குடு ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த செக்குடு ஒர்க்கில் வந்து பாருங்கள், 2 டிசைன் கொடுத்துருக்கோம். ஒரு டிசைன் இந்த ஒரு டிசைன், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேன் ஃப்ளவர் டைப்பில் ஒரு டிசைன், அதுக்கப்புறம் வந்து ஒரு ருத்ராட்சம் அந்த மெத்தடில் ஒரு டிசைன். இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது, அதனால அந்த கோப்பை அவனுக்கு கொடுக்காதீங்க. அந்த 2 டிசைனும் கிராஸாக இருக்கும். அந்த கிராஸ் ஆகிற இடத்துல கரெக்டாக பாக்ஸில் உட்கார்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். எல்லாமே அப்படித்தான் இருக்கும் பாருங்கள். எதுவுமே புட்டாஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, எல்லாம் கிராஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு லுக் வந்து நல்லா கிராஸாக போகும்போது உங்களுக்கு வந்து லுக் அட்ராக்டிவாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் பாருங்கள், பார்டரில் வந்து வெறும் பாயிண்ட் பார்டர் மட்டும் கொடுத்துருக்கோம். அதாவது பல்லு கூட மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பாயிண்ட் பார்டர் கொடுத்துருக்கோம். ஸோ டாப் டு பாட்டம் 2லேயுமே கொடுத்துருக்கோம். ஸோ பல்லுவில் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட். எஸ் இதுக்கு பல்லுலேயும் வந்து 2 கலர் கிராஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து பாருங்கள், ராமர் பச்சைக்கு ப்ளூ கலர் கிராஸ். ஸோ உங்களுக்கு பாருங்கள் டபுள் ஷேடாக தெரியுது, பேஸ்டல் கலர் மாதிரி. அதே மாதிரி செக்குல அந்த கலர் உங்களுக்கு வந்துரும். ஆமா, இதோட கான்செப்ட் அப்படியே அதுல மேட்ச் பண்ணாதான் அந்த காம்போ. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். ஃபுல் டாப் டு எண்ட் வரைக்கும் ப்ளைனா கொடுத்துட்டோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிசைனில் ஸோ இந்த ப்ளைனாக இருக்கும்போது உங்களுக்கு ஆரி ஒர்க் ஈஸியாக பண்ணிக்கலாம். இது வந்து ஃபேன்சி மாடலுங்கிறதுனால பார்டரில் எந்த ஒர்க்குமே நாங்கள் பண்ணல. பாருங்கள், டாப் அண்ட் பாட்டமில் எதுலேயுமே பார்டர் ஒர்க்கில் நாங்கள் எதுவுமே பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்சி மாடலுங்கிறதுனால அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டோம். கலர் மட்டும் நல்லா கிராசிங் பண்ணி வச்சுருக்கோம். ஷைனிங் நல்லா வரும் உங்களுக்கு, பேஸ்டல் ஷேடில் கலர் செம்ம ஷைனிங் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த செக்குடு வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு எண்ட் வரைக்கும் போயிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த ஒர்க் வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே தான் இருக்கும். நீ ஏடாளுற இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா போடா கொய்யால. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்த ஸ்டாக் மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து. ஸோ இதில் கலர்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃப்ளவர் டிசைனான்னு கேட்டால் கிடையாது. இதில் வந்து பாருங்கள், அழகா பீகாக் சேம் தான். இதில் வந்து பீகாக் வித் ஃப்ளவர் இருக்குது. இதில் வெறும் பீகாக் மட்டும் இருக்குது ஃபுல்லாக. பல்லுவில் வந்து உங்களுக்கு எல்லாம் ஆமாம், நம்ம என்ன பல்லு ஒர்க் பண்ணியிருக்கோமோ அது பாடியில் வந்து காம்போவாக மேட்ச் ஆகிற மாதிரி அந்த கோடிங் ஒர்க் கொடுத்துருப்போம், அந்த செக்குடு நிற்கிற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த காம்போ மேட்ச் ஆகும். கரெக்ட். ஸோ அடுத்தது பார்ப்போம். இது நல்லா உங்களுக்கு நல்ல ஷைனிங் கொடுக்கும்னு நினைக்கிறேன். பாடியில் வந்து பச்சை கலரு, லைட் பச்சை. பல்லு வந்து பாருங்கள் பேஸ்டல் பிங்க்கு. உங்களுக்கு இந்த காம்போவே உங்களுக்கு மேட்ச் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிங்க் கலர் வந்து கிராசிங்கில் வந்திருக்கும், பார்டர் கலர் வந்து லைனிங்காக வந்திருக்கும். உங்களுக்கு பல்லுவில் என்ன ஷேடு தெரியுதோ அதே தான் உங்களுக்கு ப்ளவுஸாக வந்துடும். ஸோ காம்போ மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ பீகாக் அங்கே பார்த்தோம். இன்னும் ஆல்ரெடி வந்து ஒரு பீகாக் டிசைன்ஸ் நான் உங்களுக்கு காட்டி இருந்திருப்பேன். இதை இங்கே பாருங்கள், இந்த பீகாக் டிசைன் வேறு. இப்போ இங்கே வந்து இது வந்து ஏதோ கிரேப்ஸ் மாதிரி இருக்குது, உங்களுக்கு புட்டா ஸ்டைல் கிரேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பீகாக் டிசைன் வேறு, ஒரு ரவுண்ட் டிசைன் மாதிரி ஒன்று கொடுத்து அதில் வந்து பக்கத்தில் பீகாக் கொடுத்துருக்கோம். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு பீகாக் லைட்டாக சின்னதாக இருக்கும், இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் கான்செப்ட் ஒன்று தான், நீங்கள் பல்லுவில் என்ன கலர் போடுறீங்களோ அது பாடியில் வந்து லைட்டாக ஷேடு மேட்ச் ஆகணும். இப்போ எப்படி நம்ம ஷர்ட் போடும்போது காம்போ பேண்ட்டுக்கு போடுறோம், அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பல்லுவில் இருக்கிறது, அதாவது முந்தானியில் இருக்கிறது வந்து நம்ம பாடி கலருக்கு மேட்ச் ஆகிறதுக்கு என்ன கான்செப்ட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அது வந்து டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது, பார்க்கறதுக்கு ஈவனாக நீட்டாக தெரியும் உங்களுக்கு. மேட்ச் பண்ணி போட்டுட்ருக்கோம். இந்த காம்போ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இந்த காம்போ மேட்ச் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த காம்போ இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து ஃபேன்சியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதெல்லாம் என்ன டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு எல்லாருமே நீங்க வியர் பண்ணாலே எல்லாருமே கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. போடுறதுக்கு முன்னாடியே எல்லாம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுக்கு இந்த கலர் வரணும், இதுக்கு அந்த கலர் வரணும், இதெல்லாம் பயங்கரமான ஒர்க் அவுட் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணி தான் அந்த டிசைன் கொண்டு வந்து பெட்டின்னு சொல்லுவாங்க, டிசைன் கொண்டு வந்து ஸோ வியூவர்ஸ் வந்து இது பண்ணி பக்காவா. ஆமா, அந்த டிசைன் இந்த பாக்ஸ் குள்ள தான் உட்காரணும்னா அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கு நான் ஹேண்ட்லூம் வீவிங்ல தான் பண்றோம், பவர் லூமோல ப்ரோக்ராமிங்கோ கிடையாது. இது ஹேண்ட்லூம்ல உட்கார வைக்கிறோம்னா அது நம்ம ஹேண்ட்லூம்ல என்னென்ன ஒர்க்கை கரெக்டாக மேட்ச் பண்ணாதான் இந்த அவுட்புட் வரும். கொஞ்சம் இந்த டிசைன் வந்து இந்த லைனிங்ல வந்தாலும் சாரி அவுட்டு.
ஸோ இதில் மட்டும் பாயிண்ட் பார்டர் விட கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருக்கோம், அஸ்ரி பார்டர் மாதிரி, அதாவது இப்படி பார்டர் சாரி மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலான்னு கொஞ்சம் வச்சுக்கோங்க, மற்றது எல்லாமே சேம் தான். ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து எல்லா கலர்ஸும் பார்த்தாச்சு. ஸோ எல்லாமே டிஸ்பிளேயில் காட்டிட்டோம். ஸோ இன்னும் இந்த வீடியோ இந்த சாரீ பற்றி பார்க்கணுன்னா நீங்கள் வீடியோவில் மறக்காமல் ஃபுல்லாக வீடியோஸ் பாருங்கள். எல்லாமே சாரீ ஓப்பன் பண்ணி எல்லாமே காட்டியிருப்போம். ஆமாம், உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்கும்போது கலர் ஒரு மாதிரி தெரியும், ஆனால் பின்னாடி வீடியோ போடுவோம் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் 90 to 95% உங்களுக்கு கலர் எக்ஸாக்டாக தெரியும் உங்களுக்கு. ஆமாம், எனக்கு மாச சம்பளம் என்ன? 30 ரூபா. ஓகே, ஆனா ஒரு சின்ன சேஞ்ச், தினம் 1 ரூபா நான் எடுத்துக்குவேன். 1 ரூபா தானே எடுத்துக்கங்க. இது வந்து நாங்கள் மொபைலில் இருக்க 95% அக்யூரேசியாக இருக்கும். இன்கேஸ் எனி டவுட்னா உங்களுக்கு சாரீ பிடிச்சிருந்தேன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் வந்து வீடியோ வந்து எனக்கு வீடியோ காலில் வந்தாலும் ஓகே, லைவாக பார்த்தீங்கன்னாலும் வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். என்ன சாரீ செலக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பி விட்டுருவோம். உங்களுக்கும் டவுட் கிளியர் ஆகிடும். ஸோ அன்னெசரியாக ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. இல்லை நிறைய நீ ஒரு நியாயம் சொல்லு. நியாயம் என்னப்பா அநியாயமா இருக்கு? நான் சொல்ற நியாயம் எப்ப உனக்கு அநியாயமா கேக்குது? கஸ்டமர்ஸ் வந்து இது என்னென்ன ரீசன்னா அவங்க கிட்ட இம்பார்ட்டண்ட்டாக இந்த சேனலில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் போட்ட வீடியோவை தூக்கி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு இந்த சாரீ வேணும்னு கேட்குறீங்க. ஆல்ரெடி வீடியோ போடுறதே வாட்ஸ்அப் குரூப்லேருந்து 2 நாள் கழிச்சு தான் போடுறோம், ஏன்னா எடிட்டிங் ஒர்க்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லாரும் குரூப்புக்குள்ளே கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அந்த நம்பர் டிஸ்பிளேலையும் போயிட்டு இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலும் இருக்குது. நீங்கள் குரூப்புக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அப் டு டேட் நான் இப்போ இன்னைக்கு போஸ்ட் போடுறேன்னா அந்த போஸ்ட் அப்போவே உங்கள் கைக்கு வந்துடும், உங்களுக்கு ஃபோட்டோ வித் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலோட வந்துடும். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஆமாம், ஸோ வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே யூடியூப்பில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஹோம் பேஜில் இருக்குது, இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே இருக்குது. இந்த யூடியூப் பேஜை வந்து அஸ்விகா பியூசில்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம், அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். நாளைக்கு இன்னொரு சூப்பரான கலெக்ஷனோட நாளை சந்திப்போம். கண்டிப்பாக. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.